இந்த சேனல் ஃபாலோ பண்ண நிறைய பேருக்கு இங்கே வந்து படிக்கணும் இல்லை வேலை செய்யணும்னு ஒரு ஆசை இருக்குன்னு தெரியும். ஸோ ஒருவேளை நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு எங்கள் லைஃப்பை வந்து ஈஸியாக்கிறதுக்கு நான் உங்களுக்கு டெய்லி ஒரு 5 நியூ ஜெர்மன் வேர்ட்ஸ் சொல்லி கொடுக்க போகிறேன். இன்னைக்கு சொல்ல போகிற அந்த 5 ஜெர்மன் வேர்ட்ஸ் வந்து சமையல் சம்மந்தமான விஷயங்கள். இந்தியன் சாப்பாடு செய்யறதுக்கு ஒரு சில விஷயம் இல்லாமல் செய்யவே முடியாது. ஸோ நீங்கள் எங்கே வந்து சமைக்கும் போது அந்த பொருள் தேடி சூப்பர் மார்க்கெட் போகும்போது அதனுடைய பேர் தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி தான் நான் 5 பொருள் எடுத்து வந்திருக்கேன். நம்பர் 1 வெங்காயம். வெங்காயம் இல்லாமல் இந்தியன் சாப்பாடு செய்யவே முடியாது. சட்னிலேருந்து, குழம்புலேருந்து, பிரியாணிலேருந்து எல்லாத்துக்கும் வெங்காயம் தேவை. ஸோ வெங்காயம் வந்து ஜெர்மனில் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்வீபல். ஸ்வீபல்னு சொல்லுவாங்க. இது சூப்பர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா அந்த ஷெல்லில் வந்து எழுதியிருக்கும். ரெண்டாவது விஷயம் தக்காளி. தக்காளி இல்லாமலையும் இந்தியன் சாப்பாடு சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். தக்காளி வந்து ஜெர்மனில் எப்படி சொல்லுவாங்கன்னா டொமாட்டன். டொமேட்டோ மாதிரி தான், இங்கிலீஷ் மாதிரி தான். ஆனால் ப்ரொனன்சியேஷன் மட்டும் லைட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்த விஷயம் பூண்டு. பூண்டு இல்லாமல் இந்தியன் சாப்பாடும் செய்ய முடியாது. இது ரொம்ப நம்ம எல்லாரும் விரும்பி எல்லா ஐட்டம்லையும் போடுற விஷயம். ஸோ பூண்டை வந்து எப்படி ஜெர்மனில் சொல்லுவாங்கன்னா knoblauch.